இத பத்தி உதயநிதி ஸ்டாலின் கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? நான் சினிமா செய்திகளே பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சில்லியான ஒரு பதிலா இருந்தது. ஐயா துணை முதல்வர் ஐயா, நீங்களும் ஒரு முன்னாள் நடிகர் தானையா? விஜய் அவர்களை ஒரு நடிகர் சினிமாக்காரன் அப்படின்னு சொல்றதால அவர் அவமானப்பட்டுருவாரு, அவரை சிறுமைப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அவருக்கு மட்டுமான அவமானம் மட்டும் இல்ல. இப்போ தீபாவளி கூட உங்க கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன்ல ரிலீஸ் ஆன அமரன் படத்தை கூட நீங்க பார்த்துட்டு அதை பத்தி கருத்து தான் சொன்னீங்களா? அது சினிமா இல்லையா? ஏதோ விஜய் அவர்களை ஒரு அரசியல் தலைவராகவே நீங்க ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரியும், அவரை இன்னும் ஒரு நடிகனா மட்டுமே பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க பேசுனது வந்து கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரி இல்ல, அது சரியும் இல்ல. ஏன்னா உங்களுக்கும் அவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவருக்கு ஒரு 5 வருஷம் முன்னால நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க. ஆனா நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அந்த சினிமாவில உங்களுக்கு முன்னாடியே 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்துட்டாரு. ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை 2007ஆம் ஆண்டு நீங்க தொடங்கினப்போ நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க, நான் விஜய் அண்ணாவோட வெறித்தனமான ஃபேன், அவரை வச்சு படம் பண்றதுக்காக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். என்னோட முதல் படத்துல அவர் தான் ஹீரோவா நடிக்கணுங்கிறதுக்காகவே 3 வருஷம் அவரோட காட்சீட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு